ஏன்னா இந்த கருமாரி அம்மன் கோவில் என்னுடைய தாய் வீடுன்னு சொல்ற அளவுக்கு என்னோட 7 வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு வரதுனா எவ்வளவு சந்தோஷம், அதுவும் திருவிளக்கு பூஜைக்கு வரதுனா இன்னும் சந்தோஷம். திருவிளக்கு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னால இருக்கிற திருவிளக்கு ஒண்ணு, அதை பண்ணும்போது நீங்க ஒண்ணு. இடத்திற்கு தீபத்தை ஏற்றி கொண்டு வருபவன் அங்கு இருக்கும் இருளை அகற்றுகின்றான். கருப்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா. இந்த பாடலை நான் பாடி முடித்தவுடன் எனக்கு கிடைத்த அன்பும் அருளும் என்னன்னா, கலாட்டா டிவைன் திருவிளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தி சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ். வெற்றி ரியல்ஸ் தாய் மண்ணே வணக்கம். மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் கால் 04445454545. ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கலாட்டா டிவைன் சார்பில் திருவிளக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு நம்ம திருவேற்காடு கருமாரி அம்மன் இடத்துல. எப்படி உணர்றீங்கம்மா? எனக்கு ரொம்ப ரொம்ப மனதார்ந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷமான திருநாள். கலாட்டா டிவைனால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு. ஏன்னா இந்த கருமாரி அம்மன் கோவில் என்னுடைய தாய் வீடுன்னு சொல்கிற அளவுக்கு என்னோட 7 வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன். அதாவது பத்மஸ்ரீ விருதாளர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவருடைய மகள் நான். வில்லிசைக்காக 7 வயது குழந்தையாக இருந்து இங்கே நாங்கள் வில்லுப்பாட்டு பாடியிருக்கிறோம். அந்த நாளைய கருமாரிதாசர் ஐயா காலத்திலிருந்து கருமாரி அம்மன் கோவில் எங்களை தாய் வீடு என்றே சொல்வேன். அம்மா வீட்டுக்கு வரதுனா எவ்வளோ சந்தோஷம், அதுவும் திருவிளக்கு பூஜைக்கு வரதுனா இன்னும் சந்தோஷம். நான் எப்போவுமே நினைக்கிறது உண்டுமா, திருவிளக்கு 250 பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நான் அதை இன்ட்டு 2ன்னு போட்டுப்பேன். அது 500ன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு காரணம் என்னென்னா, திருவிளக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னால் இருக்கிற திருவிளக்கு ஒன்று, அதை பண்ணும்போது நீங்கள் ஒன்று. ஆக ஒவ்வொரு தாய்மார்களும் திருவிளக்கு பூஜை பண்ணும்போது அவர்களே விளக்காகிறார்கள். அதனால தான் அந்த காலத்தில் மகாபெரிய கவிஞன் ஒருத்தர் இருந்தார், பாரதியாரின் வழித்தோன்றல். அவர் குடும்ப விளக்குன்னு ஒன்று எழுதினார். ஆக ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விளக்கு. எப்படி பவித்ரா ஒரு விளக்கோ அப்படி பாரதி ஒரு விளக்கு. அதே போல இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கும் நம்முடைய திருமதி நளினி அம்மா அவர்கள் ஒரு அருமையான சக்தி விளக்கு, திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் ஒரு அருமையான பக்தி விளக்கு. எல்லா விளக்குகளும் சேர்ந்து அத்தனை தாய்மார்களையும் செய்யும் போது ஆஹா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் இந்த விளக்கினோட ஒளியில் பொதுவாக நாங்கள் வில்லுப்பாட்டில் சொல்கிறது உண்டு. அதாவது ஒரு இடத்திற்கு தீபத்தை ஏற்றி கொண்டு வருபவன் அங்கு இருக்கும் இருளை அகற்றுகின்றார். இந்த நவராத்திரி பண்டிகையும் அதற்காகத்தான். 3, 4, 5, 6, 7, 8ன்னு நிறைய அசுரர்கள் அழிக்கப்படுகிறார்கள். சும்ப நிசும்பர், மகிஷாசுரன், அதே மாதிரி மதுகைடபவதம். 3 வதங்களும் நடக்கிறது அல்லவா? இந்த 3 வதங்களும் எதற்காகனா, அரக்கர்கள்னால் நம்ம ராட்சசன்னு நினைக்கிறோம், அது உண்மைதான். அரக்க குணத்தை தான் ராட்சசன் என்று அழைக்கிறோம். அதனால் அறியாமையை வதம் செய்வதற்கு, அதாவது ஞானமின்மையை வதம் செய்வதற்கு வந்தது தான் இந்த நவராத்திரி. ஆக மொத்தத்தில் இப்படி சொல்லலாம், ஞானத்தை கொடுப்பது தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். ஞானம் ஒரு விளக்கு, ஞான விளக்குன்னு ஒரு டைட்டிலே இருக்குது. ஆக விளக்கு வழிபாடு அருமையான பணியை, திருவிளக்கு பூஜையை இந்த கருமாரி கோவில் நிர்வாகம் திருமதி வளர்மதி அம்மாவும் இணைந்து செய்யக்கூடிய அழகு நாட்டுக்கே சுபிஷம். இது அம்மாவோட வீடு, அம்மா கையில் இருக்குது, உலகமே சௌக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கு. அதனால் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்துட்ட எல்லாரும், நீங்களும் நானும், ஏற்பாடு செய்தவர்களும், கலாட்டா டிவைனும். பொதுவாக டிவைன் என்பது கலாட்டாவாக இணைவது இங்கு தான். அது ஒரு அழகான விஷயம், அருமையான பெயர், அருமையான ஒன்றுதல். சந்தோஷ கண்ணா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. இப்போ கருமாரி அம்மன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது திருவேற்காடு கருமாரி அம்மன் தான். ஏன் எல்லாருக்குமே திருவேற்காட்டுல இருக்க கருமாரி அம்மன் தான் ரொம்ப சிறப்புடையவங்கன்னு தெரிய வந்து? அம்பாள் கருமாரியை பற்றி கேட்டீங்க. அம்பாள் கருமாரி என்பவள் அன்புக்கான வடிவம். வேர்க்காட்டு கருமாரி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி என்று அந்த பெயரோடு இடத்தோடு திடம் கொடுக்கும் அம்பாளாக இவள் இருக்கின்றாள். இந்த அம்பாள்கிட்ட நான் ரொம்ப ஈடுபட்டதுக்கு காரணம் என்னென்னா, 7 வயசு 1975 என்று நினைக்கிறேன். அம்பாள் எவ்வளவு அன்பாக நம்மளுக்கு அருள் செய்திருக்கிறாள். வில்லுப்பாட்டு,
குழந்தை, உங்களை மாதிரி குழந்தை மனதோடு வந்து பாடுகிறேன். பாடும்போது முடிச்ச உடனே இந்த ஒரு பாட்டு நான் பாடுவேன். அம்மா எல்லாரும் சரி அம்மா பிரமாதமாக பாடியிருப்பாங்க. அதை எங்கள் வில்லுப்பாட்டை மெட்டில் கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமக மாயி கரு மாரியம்மா, இது வில்லுப்பாட்டுக்குன்னு உள்ள மெட்டு. இதை பாடியவுடன் ஒரு தாய் இன்னும் 2 வரிகள் எக்ஸ்ட்ராவே பாடலாம். கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமக மாயி கரு மாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா, விற்கோல வேதவல்லி விசாலாட்சி, விழிகோல மாமதுரை மீனாட்சி, பொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே, பூரணமாய் வாழ்த்திடுவாய் என்னை நீயே என்று இது ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நான் பாடி முடித்தவுடன் எனக்கு கிடைத்த அன்பும் அருளும் என்னன்னா, அப்படியே ஓடி வந்து அந்த பாட்டி ஒரு தன்னோட கையிலே இருந்து ஒரு 100 ரூபாயை கொடுத்து சென்றார்கள். அந்த காலத்தில் பணம் என்றால் எனக்கு என்னன்னு தெரியாது, வயது 9. அதை அப்படியே வைத்திருந்து எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் அப்பா ஒரு பாட்டி வந்து கொடுத்தாங்க என்று இந்த கோவில்லேருந்து நகரத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். அப்படி சொன்னப்புறம் அந்த அம்மாவை நாங்கள் தேடினோம், காணோம். உண்மையிலேயே அந்த பொருள் 100ஆக இருக்கலாம், ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் லட்சம் கோடி என்றுதான் இன்றைக்கும் நான் பவித்ரா முன்னாலும் திருவிளக்கு பூஜைக்காகவும் கலாட்டா டிவைன் முன்னாலும் நின்று பேசுவது. ஒருவர் கலைக்குள் இருக்கிறார் என்பதே அம்பாளோட அருள் இருக்குன்னு அர்த்தம். தமிழுக்குள் இருக்கிறார் என்ற அம்பாளோட அருள் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்க முன்னால வெள்ளிசை கலைஞராங்க எங்க அப்பாவின் வழி நான் செய்கிறேன்னா அத்தனையும் கருமாரி தாய் கொடுத்த அன்பு. அந்த அன்பு தான் இந்த கருமாரிக்கு ஸ்பெஷாலிட்டி. என்ன கஷ்டம் சொல்லுங்க, அவ தீர்த்து வைப்பாள். என்ன வேண்டுதல் சொல்லுங்க, அவ தீர்த்து வைப்பாள். அன்போடு வந்து அவள் அன்பை பெறும் தாய் வீடு இந்த கருமாரி தாய், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம். திருவேற்காட்டு கருமாரி அம்மன் உங்க வாழ்க்கையில நிகழ்த்திய ஒரு அதிசயம் என்ன? என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு நான் வந்திருக்கிறதுக்கு சந்தோஷப்படுற காரணம், 7 வயசுல இருந்து வில்லுப்பாட்டுக்கு வரும் நான் இன்று சுமார் ஒரு 50 வருஷமாக இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த திருவிளக்கு பூஜைகளை கலந்து கொள்ளும் போது என்னுடைய மகன் கலைமகனோடு வந்து பாடுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அம்பாள் தலைமுறையை வாழ்த்தி கொடுக்கிறாள், எவ்வளவு பெருசு. இந்த காலத்திலலாம் அப்பா ஒரு தொழில புள்ள வேற ஒரு தொழில், அதுவும் சிறப்பு தான். ஆனா அப்பா தொழிலையே மகள் செய்வது, மகள் தொழிலையே மகன் செய்வது, ஆக 3 தலைமுறைகள் வில்லுப்பாட்டுக்குள்ளும் கர்நாடக சங்கீதத்துக்குள்ளும் இருக்கிறோன்னா அது அம்பாள் தந்த அருள் தான். அதனால அம்பாள் கூப்பிட்டாலே நான் ஓடி வந்துடுவேன். கடவுள் 10 விரல் ஏன் கையில் கொடுத்தார் தெரியுமா? பெற்ற தாயை மறக்கக்கூடாது, அவள் 10 மாதம் சுமந்த அந்த மாதங்களை மறக்கக்கூடாது என்பதுதான். அந்த 10 விரல்களாலும் கையை கருமாரிக்கு கூப்பி வழிபட வைத்திருக்கிறாளே, அது எங்கள் குடும்பத்துக்கு அவள் கொடுத்த சொத்து என்பதுதான் என்னுடைய அறிவுபூர்வமான அனுபவம். வில்லுப்பாட்டோட பிரதான நோக்கம் பற்றி சொல்லுங்க. வில்லுப்பாட்டோட பிரதான நோக்கம்னா, படித்தவர்கள் முதல் ஒன்றுமே அறியாத பாமரர்கள் வரை இந்த வில்லுப்பாட்டு கருத்துக்களை இயலோடும் இசையோடும் நாடகத்தோடும் நகைச்சுவையோடும் கொண்டு சேர்க்கும். நாங்கள் பாடிய கிராமங்கள் பல பல, நாங்கள் பாடிய நகர சபைகள் பல பல, நாங்கள் பாடிய மேல்நாட்டு அரங்கங்கள் பல பல, எல்லா இடத்துக்கும் ஏற்ற ஒரே கலை இந்த வில்லுப்பாட்டு. காரணம், இதயத்தோடு பாடப்படுவது. புரியணுமே அப்படின்னு நினைச்சு பாடுவோம். அதான் நான் இன்னைக்கு கூட சொன்னேன். இன்று சொல்லெடுத்து வந்திருக்கிறேன், ஒரு நாள் கலாட்டா டிவைனுக்கு வில்லெடுத்து வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கருமாரி தாய் துர்கா தாய் வில்லோடு தான் இருப்பாள். அந்த வில்லையும் அம்பையும் மணியையும் என் தந்தையாரிடம் கொடுத்து எங்களிடம் கொடுத்து தலைமுறையாக செய்கிறோமே, அம்பாள் கூடவே இருக்கிறாள் அல்லவா. ஆச்சாரியால் கரதீட்சை கொடுத்த வில், மகாபெரிவாளை சொல்லுகிறேன், ஆச்சாரியா கரதீட்சை கொடுத்த வில், அந்த வில்லோடு நாங்கள் செய்வது எங்கள் குடும்பத்து மிகப்பெரிய அனுபவமாக இதை சொல்கிறேன். வில்லுடைய ஒரே நோக்கம் எல்லாருக்கும் புரியணும். புரிஞ்ச பின் தான் அறிவார்கள், அறிந்த பின் தான் தெரிவார்கள், தெரிந்த பின் தான் கடைபிடிப்பார்கள். புரியாமல் கிளாப்ஸ் அடிச்சுட்டு போகிறதுல ஒன்றுமே இல்லை. புரிஞ்சு கிளாப்ஸ் அடித்தா அந்த வில்லுப்பாட்டுக்கும் மகிமை, சொன்னவங்களுக்கும் மகிமை, கேட்டவங்களுக்கும் மகிமை, கலாட்டா டிவைனுக்கும் மகிமை. ரொம்ப யதார்த்தமா பேசுனீங்கம்மா. இந்த ஒரு சேவையை வந்து இப்படியே தொடங்குங்க. உங்களோட பிரசன்ஸ் நாங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். பவித்ராக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. காரணம், பவித்திரமான நாளில் பவித்ராவோடு பேசியது மிக மிக மகிழ்ச்சி. கலாட்டா டிவைன் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும், நிர்வாகத்திற்கும், அன்பு ஒளிப்பதிவாளர்களுக்கும், இந்த கோவில் நிர்வாகம் அன்பு சகோதரி வளர்மதி அம்மா அவர்களுக்கும், என்னை அழைத்த திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களுக்கும், அனைத்துக்கும் சக்தி திருமதி நளினி அம்மா அவர்களுக்கும், அன்பு சகோதரியாக பாரதி திருமகன் வணக்கம் சொல்லுங்கள்.
கொள்கின்றேன். அத்தனை பெருமையும் என் தந்தையாருக்கும் என்னோடு இருக்கும் என் தாயார் மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம் அவர்களையும் சாரும். என்னுடைய தந்தையார் பத்மஸ்ரீ விருதாளர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம், அடியேன் பாரதி திருமகன் கலைமாமணி பாரதி திருமகன், என்னுடைய தாயார் மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம், என்னுடைய கணவர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள், அவரும் வில்லுப்பாட்டிலே வந்து அமர்ந்து பெரிய கல்லூரிக்கு டீனாக இருக்கிறார். இருந்தாலும் என்னோட வந்து பானை வாசித்து அருமையாக பாடுகிறார். என் மகனை பார்த்தீர்களே கலைமகன். ஆக குடும்பமாக இந்த கலையை செய்து வருவது அம்பாளின் அருள். ஓம் சக்தி. நன்றி. கலாட்டா டிவைன் திருவிளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தி சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ். வெற்றி ரியல்ஸ் தாய் மண்ணே வணக்கம். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.